இதேவேளை கண்டியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் துறைமுகத்தில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்னகுமார குணசேன தெளிவுபடுத்தினார். துறைமுகத்துக்கு கொள்கலன்கள் வருகின்றன. எம்மிடம் பிரதானமாக 6 முனையங்கள் இருக்கின்றன. கொள்கலன்கள் இறக்கப்படுகின்றன, நாட்டுக்கு கொண்டு வரப்படுகின்றன. மீண்டும் நாட்டுக்குள் உள்ள பொருட்களை இணைத்து கொள்கலன்களாக வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுகின்றன. அது ஒரு முறைமை. இலங்கைக்கு கப்பலினூடாக கொண்டு வரப்படும் கொள்கலன்கள் வேறு கப்பல்களூடாக வேறு நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அது இரண்டாவது முறைமை. அதிகமாக உள்ளக கொள்கலன் முறைமையை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதனூடாகவே எமக்கு அதிக லாபமும் கிடைக்கிறது. தற்போது துறைமுகத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஊடகங்களில் பெரிதாக கருத்து தெரிவிக்கப்படுகிறது. தேங்கியுள்ள கொள்கலன்களை விரைவாக விடுவிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதற்கு ட்ரைபோர்ட் முறைமையை பயன்படுத்த உள்ளோம். அதற்காக வேயாங்கொட நிலையத்தை தெரிவு செய்துள்ளோம். சுங்க செயற்பாடுகளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ரயில் ஊடாக பொருட்களை ஏற்றி அதனூடாக கப்பல்களுக்கு பொருட்களை ஏற்ற உள்ளோம். கப்பல்களிலிருந்து கொண்டு வரப்படும் பொருட்களும் வேயாங்கொடையில் உள்ள சுங்க நிலையத்தினூடாக விடுவிக்கப்பட உள்ளன. இதனூடாக தற்போதைய நெருக்கடியை நிவர்த்திக்க முடியும். உடனடியாக அனைத்து பிரச்சனைகளை நிவர்த்திக்குமாறு பலரும் அறிவுறுத்துகின்றனர். நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இந்த பணிகள் யாவற்றையும் 2-3 மாதங்களில் உடனடியாக செய்ய முடியாது. தற்போது சிறந்த பயணத்தை மாத்திரமே மேற்கொள்ள வேண்டியுள்ளது.